இந்தியன் தாத்தாவே பரவாயில்ல. அந்த படம் வந்து இந்தியன் படம் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தாத்தா திரும்பி வந்தாருன்னு சொல்லி எடுத்தா கூட படம் நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. அது கூடுதல் வயது காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோதுமை மாவு அது கூட நல்ல தரமான கோதுமை மாவாக இருந்தால் பரவாயில்ல. ரேஷனில் வாங்கின கோதுமை மாவு அரைச்சா மாதிரி இருக்குது அந்த முகத்தில் இருக்கிற அந்த மேக்கப்பு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் வசூல்லாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் கொடுத்த சம்பளம் வந்து படத்தில் நடித்தவங்களுக்கு சம்பளம் போய் சேர்ந்தா பெரிய விஷயம் உண்மையிலே. ஏன்னா சங்கர் போட்டு பார்த்தாரான்னு சந்தேகமாக இருக்குது. இந்த படத்தை முதல்ல வந்து சங்கர் படமெல்லாம் முடிச்சுட்டு போட்டு பார்த்துருப்பாரான்னு தெரில. இப்படியா சார் வந்து பார்த்தீங்கன்னா வர்ம கலையில் அடிச்சுட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து குதிரை மாதிரி இருந்து ரோட்டில் ஓட விடுங்க, பார்க்க சகிக்குதா, அது ரசிக்கிற மாதிரி இருக்குது. அவன் மேலே பரிதாபம் வந்துடுச்சு. இந்தியன் தாத்தா மேலே வெறுப்பு வந்துடுச்சு. நமக்கு லஞ்சம் ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒரு படத்தை எடுக்கிறோம், இந்தியன் தாத்தா வரான்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற 300 ரூபாய் உருவிட்டானுங்க. ஒவ்வொருத்தருக்கும் பாக்கெட்லேருந்து 300 ரூபா போச்சு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சமீபத்தில் வெளியான இந்தியன் 2 திரைப்படம் கலவையான விமர்சனங்கள் வந்து பெற்றிருக்கு. சங்கர் மீது வந்து கடும் விமர்சனத்தில் வந்து மக்கள் வந்து வச்சுட்டு இருக்காங்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? கலவையான விமர்சனம்லாம் இல்லை ஆனந்த், முழுக்க கடுமையான விமர்சனம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விமர்சன பார்வை வந்து இந்த அளவுக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்குனதுனால விமர்சனம் வந்து கடுமையான விமர்சனம் ஆகிடுச்சு. சாதாரணமாக திரைப்படங்களை விமர்சனம் பண்ணிட்டு போகிறவங்க கூட இந்த படத்தை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன்னா நானும் கூட நினச்சேன், ஏன்னா என்னோடய நண்பர்கள்லாம் சொன்னாங்க நீங்கள் படம் பார்க்க போகவே வேண்டாம், ஏன்னா அந்தளவுக்கு படம் வந்து சரியில்லை. சரி, எல்லா தரப்புலையுமே சரியில்லைன்றாங்களே, சரி விமர்சனம் நேற்று கூட ஒரு வந்து விமர்சனம் வந்து படம் பார்க்காதே கூட நான் வந்து சில விமர்சனங்கள் வச்சேன். எதுக்காகனா அது தயாரிக்கப்பட்ட எடுத்துக்கொண்ட ஆண்டுகள், பார்ட் 2 வந்து எடுக்கிறதுக்கான அந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம், அதுக்கப்புறம் படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு 6 வருஷம், இப்படி இந்த வருஷங்களை முன் வச்சு வந்து நான் வந்து விமர்சனம் வச்சேன். சரி, அப்படி என்ன தான் படம் வந்து மோசமாக இருக்குது அதையும் தான் பார்த்துடலாம் போயிட்டுன்னு சொல்லிட்டு போனேன். என்னால் வந்து இன்டர்வலுக்கு உள்ளே உட்கார முடியல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படம் நம்ம வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. கதையே தவறு, அந்த ஸ்க்ரீன் பிளேவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தப்பாக தான் இருக்குது. இந்தியன் 1 வந்து இவங்க வந்து இந்தியன் 2 எடுத்து அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த மாதிரியான எந்த மூலையிலையும் வந்து ஒரு ஷாட்டுக்கும் ஒரு வந்து ஸ்க்ரீனுக்குமே விமர்சனம் வைக்க முடியும் போல இருக்குது. அப்படி இருக்குது. சங்கர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவருக்கு என்ன வந்து ஒரு சப்போர்ட் இல்லாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா மூலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. சங்கர் படமான்னு நான் வந்து இப்போ சங்கர் எப்படி இதை வந்து ஒரு கலைஞனாக வந்து ஒரு இயக்குனராக எப்படி அந்த படத்தை வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ண முடிஞ்சதுன்னு எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. முழுக்க நான் முதல்ல சங்கரை தான் நான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் கமல்ஹாசன் எல்லாமே. ஆனால் சங்கர் வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து அவருக்கு எப்படி டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. இல்லை, முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எடுத்த சங்கர் திரைப்படங்கள் எல்லாமே சுஜாதா அவர்கள் வந்து பக்கபலமாக இருந்தாங்க. அதனால் அவருடைய படங்கள் வந்து வசனங்களும் சரி கதை காலத்திலும் கவனம் வந்து நல்லாவே இருந்தது, பெரிய வெற்றிகளை பெற்றது. இப்போ சுஜாதா அவர்கள் மறைவுக்கு பிறகு சங்கர் அவர்களால் நிலைத்து நிற்க முடியல. ஏன்னா அவங்க மறைவுக்கு பிறகு வந்து எல்லா படங்களுமே வசூல் ரீதியாக ஒரு சில படங்கள் இருந்தால் கூட விமர்சன ரீதியாக தோல்வியைத்தான் தழுவியது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு 2.0 இருக்கட்டும், ஒரு ஐ திரைப்படமாக இருக்கட்டும், இப்போ இந்தியன் 2 திரைப்படமாகட்டும், இந்த 3 படங்களுமே பார்க்கும்போது என்னென்னா சுஜாதா இல்லாத காலகட்டங்கள். அப்போ சுஜாதா இல்லைன்னா சங்கர் அவர்கள் எதுவும் பண்ண முடியாதா? இல்லை, நான் இந்த படம் பார்த்த வரைக்கும் நான் என்ன ஒரு முடிவுக்கு வரேன்னா, சங்கர் வந்து அவருடைய கெரியர் வந்து முடிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். சொல்கிறாங்களே இந்தியன் 3லாம் சொல்கிறாங்களா, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனால் சங்கருடைய வந்து சினிமா கெரியர் முடிஞ்சிச்சு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு மேலே அவர் வந்து ஐ படம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 2.0வும் ஓட வச்சாங்கன்னு தான் தகவல். அதற்கு பிறகு வந்து ஐ படம் சுத்தமாக போயிடுச்சு. சரிங்களா? அதாவது வந்து ஒரு டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத வந்து மேக்கப்பு, இந்த மாதிரி ஊசி போட்டதும் உடம்பெல்லாம் வீங்கிடுறது, இதெல்லாம் வந்து அருவருப்பான காட்சிகள் நிறைய வச்சுருந்தாரு. அது ஒருவேளை அவருக்கு இதெல்லாம் பிடிக்குமோ என்னவோ தெரியல. அதாவது ரசிகைகள் வந்து சுத்தமாக வந்து படத்தை பார்க்கறதுக்கு தயாராகவே இல்லைன்றது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா அருவருப்பான காட்சிகள் வந்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊசி போட்டால் உடம்பு வீங்கிடுறது, இல்லை முகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுன்னா இந்த மாதிரி ஹாலிவுட் பிக்சரில் சில காட்சிகள் நம்ம பார்க்குறோம். அதுவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசிகர்கள் ஏற்றுப்பாங்க, ரசிகைகள் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படியான காட்சிகள்லாம் இருக்கும். ஒரு கோஸ்டாக காட்டுறதா இருக்கட்டும், அல்லது வந்து வேறு ஏதோ இந்த மாதிரியான வந்து வைரஸ் பாதிக்கப்பட்ட நபர்களை காட்டுறது, இதெல்லாம் வந்து ரசிகைகள் விரும்பவே மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக இந்திய
திரைப்படங்களை வந்து ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் அதை விரும்பவே மாட்டாங்க. ஏதோ ரசிகர்கள் விரும்புகிறாங்க, அது வேறு. அது படமே வந்து பார்த்திங்கன்னா போடலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் நான் குறை சொல்லணும்னா முதல்ல என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியன் 1 வந்து பார்த்திங்கன்னா வந்து கதை தான் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 ஃப்ளாஷ்பேக் சார். ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேனாபதிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் கஸ்தூரி கிட்டே இருக்கிற அந்த ஃப்ளாஷ்பேக், 2 ஃப்ளாஷ்பேக் வந்து படத்தை தூக்கி நிறுத்தும். இதில் ஃப்ளாஷ்பேக்லாம் இல்லை சார், எந்த பேக்குமே இல்லை. ரசிகர்கள் பேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஓடுற மாதிரி இருக்குது தேட்டரை விட்டு. ஆரம்பமே முதல் தப்பு. ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா எந்த இலக்கை நோக்கி இது நகருது இந்த கதை அப்படின்றதுல ரொம்ப கோளாறு இருக்குது. கதை அமைப்பே இல்லை முழுக்க. அதுவும் குறிப்பாக நான் சொல்லணுன்னா வந்து கமல்ஹாசன் அவர்கள் அந்த மேக்கப் இருக்குல்ல, அந்த வயது முதிர்ந்த மேக்கப். இந்தியன் தாத்தாவே பரவாயில்ல. அந்த படம் வந்து இந்தியன் படம் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து தாத்தா திரும்பி வந்தாருன்னு சொல்லி எடுத்தால் கூட படம் நல்லா இருந்திருக்கும் போல இருக்குது. அது கூடுதல் வயது காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோதுமை மாவு கூட, அது கூட நல்ல தரமான கோதுமை மாவாக இருந்தால் பரவாயில்ல. ரேஷனில் வாங்கின கோதுமை மாவு அரைச்சா மாதிரி இருக்குது அந்த முகத்தில் இருக்கிற அந்த மேக்கப்பு. அதை வந்து ஏற்றுக்கவே முடியல. லாஜிக்கே இல்லை, எந்த காட்சியிலுமே லாஜிக் இல்லை. முதல்ல வந்து படத்தோடு நம்ம ஒட்டணும் சார், நம்ம இருக்கையிலே ஒட்ட முடியல தியேட்டரில். அப்படி இருக்குது. யார் வேணாலும் போய் பார்க்கலாம். ஏதோ கூடுதலான அதிகமாக விமர்சனம் பண்ணுறோன்னு கிடையாது. போய் படம் பார்க்குறவங்க உணர்வாங்க, எல்லாருமே உணர்வாங்க. ஒரு காட்சியாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது கனெக்ட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா படமே கனெக்ட் ஆகலை. அதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த கருட புராணத்தில் வரக்கூடிய அந்த அந்நியன் படத்தில் வர மாதிரி அதுலையாவது கருட புராணத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒன்றுத்துக்கும் ஒரு என்ன சொல்கிறது, அந்த கருட புராணத்தில் வரக்கூடிய அந்த தண்டனைகள் வந்து ஒன்று குறிக்கிறது மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை ஏற்றுக்க முடியும் அந்நியனில். இதில் என்ன வர்மக்கலையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த வர்மம் அந்த வர்மம் ஏதோ சொல்கிறாங்க இல்லையா, அந்த வர்மக்கலை இருக்கட்டும். ஆனால் அதெல்லாம் வந்து ஒட்டவே இல்லைன்ற ரசிகர்களுக்கு. ஒரு சம்மந்தமே இல்லாமல் வந்து நேராக வந்து விஜய் மல்லையாவோட மேக்கப்பில் போய் வந்து விஜய் மல்லையாவை வந்து அந்த மாதிரியான விஜய் மல்லையா மாதிரியான ஒரு கேரக்டர் சித்தரிக்கிறாங்க. அதையாவது நேரடியாக சொல்லலை, சரி அதுக்காவது ஒரு அச்சம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் விஜய் மல்லையாவோட மேக்கப்பில் போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தரை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொல்ற காட்சிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்தியை பயன்படுத்துகிறவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுலேயே வந்து அவங்க கேலி பொருளாக அதை கிண்டலாக கேலியாக காட்டுற மாதிரி பெண்ணாக காட்டுறது, வர்மக்கலையில் வந்து பெண்ணை அடித்த உடனே அவர் பெண்ணாகிடுவார்ன்றதெல்லாம் நம்பவே முடியல. அதுக்கு பிறகு வந்து பாம்பு மாதிரி ஆகுறது, அதுக்கு பிறகு வந்து குதிரை மாதிரி வந்து ஓடுறது, ரோட்டில் ஓடுறது, இதெல்லாம் வந்து வர்மக்கலையே வந்து கேலி கிண்டல் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, சிறுமைப்படுத்துன மாதிரி ஆயிடுச்சு. வர்மக்கலையை வந்து என்ன சொல்ல கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஒரு சாலையில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ரத்தம் கக்கி கீழே விழுந்து சாகிறது, இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தில் நான் பார்த்த வரைக்கும் இந்தியன் 1 வந்து பார்த்திங்கன்னா இவர் கொல்ற காட்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொல்லணும்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆடியன்ஸு. ஏன்னா இவ்வளோ கொடூரமாக வந்து லஞ்சம் ஊழலில் வாங்கி இப்படி பண்ணுறாங்க. ஏன்னா மனோரமாவுடைய காட்சியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படத்தில். சாதாரண லஞ்சத்தில் வந்து எப்படி வந்து சிக்கி தவிக்குது நாடுன்றதை வந்து மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் வந்து இதில் வந்து எனக்கு என்ன, இவர் யாரையெல்லாம் இந்தியன் தாத்தா கொள்கிறாரோ அவங்க மேலாம் நமக்கு ஒரு இரக்கம் வருது. ஐயோ பாவன்னு வந்து பரிதாபப்படுற மாதிரி இருக்குது. இந்தியன் தாத்தா ஏன் வந்தாருன்றவங்க வந்து இவங்க வர வச்சாங்கன்ற மாதிரி கூட இருக்குன்ற சில காட்சிகள், அப்படி இருக்குன்ற சில காட்சிகள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட வசனம், ஒவ்வொரு கொலையும் பண்ணும்போது இவ்வளோலாம் வசனம் பேசிட்டு இருந்தாக்கா நமக்கு வந்து வெறுப்பாகுதுங்க. நீண்ட வசனம் ஒன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கதா காலட்சேபம் மாதிரி கமல்ஹாசன் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒரு அந்த இந்தியன் தாத்தான்றதுனால நீங்கள் என்ன பேசணும் நம்ம ஏற்றுக்க முடியுமா சொல்லுங்கள்? எனக்கு தெரிஞ்சு எனக்கு நண்பர்கள் சினிமா வட்டாரத்தில் நண்பர் சொல்கிறது எனக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேர கதைக்கான ஷூட்டு முடித்தாங்க. அப்பப்போ திரைக்கதையை மாற்றி கடைசியில் எதோட கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியவில்லை. இதுக்கு மேலே 4 பேர் வந்து ஆளுமைகள், ஒன்று நெடுமுடி வேணு, விவேக்கு, மாரிமுத்து, மனோபாலா, இந்த 4 பேரும் இறந்துட்டாங்க. ஸோ அந்த 4 பேரையும் கனெக்ட் பண்ண முடியலன்னா அவங்கள அப்படியே வெட்டி துண்டா விட்டுட்டு வேறு யாராவது வச்சாவது எடுத்துருக்கணும். ஸோ அவங்களும் இந்த படத்தோட ஒட்டவே இல்லை, ஏதோ கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு போகிறாங்க. என்னமோ வந்து படமே மோசமாக இருக்குது முருகன். அது வந்து இன்டர்வலுக்கு மேலே என்னால் பார்க்கவே முடியல. இந்த திரைப்படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட வந்து 1000 கோடி ரூபாய் வரை வசூல் செய்யும் அப்படின்ற மாதிரி வந்து கணிச்சிட்டு இருந்தாங்க. என்னன்னா பெரிய டீமு, சங்கர் அவர்கள் ஏற்கனவே ப்ரீவியஸான அந்த இந்தியன் சக்ஸஸ்ஸு, கமலஹாசன் வந்து பல நட்சத்திர பட்டாளங்கள் இருக்கிறதுனால இந்த படம் வந்து 1000 கோடியை தாண்டும். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஜெயிலர் படத்துடைய வசூலில் கூட இது தாண்டும் அப்படின்ற மாதிரி வந்து பேச்சு அடிப்பட்டது. ஆனால் படத்தோட ரிசல்ட்டை பொறுத்து இவருடைய முந்தைய திரைப்படமான விக்ரம் வசூலியே இது தொடுமான் டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் கேள்வி முன்வைக்கிறாங்களா சார்? இல்லை, எனக்கு என்னென்னு கேட்டால் 100 கோடி ரூபாய் வந்து
சம்பளம் பேசப்பட்டதாக சொல்கிறாங்க கமல்ஹாசனுக்கு. அந்த 100 கோடி வந்திருக்குமான்னு தெரில. அதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா தியேட்டர்கள் எல்லாமே காலியாக இருக்குது. யார் வேணாலும் டிக்கெட் எடுத்து எங்கே வேணாலும் போய் உட்காரலாம். அந்த மாதிரி இருக்குது. டிக்கெட் எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் போய் உட்காரலாம். எந்த நிமிஷம் வேணாலும் போகலாம், தேட்டருக்கு போகலாம். தேட்டர் காலியாக தான் இருக்குது. எல்லா தேட்டரும் காலியாக இருக்குது சார். ஒரு தேட்டர்னா பரவாயில்ல சார். ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த படமே கனெக்ட் ஆகலை, எந்த வகையிலையும் கனெக்ட் ஆகலை. எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்கிறாங்கன்னு கூட தெரியல அந்த படத்தில். எதுக்காக வந்து பவானியோட கேரக்டர் எதுக்கு, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில வந்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கேரக்டருமே இவங்க எதோட ஒட்டவே இல்லை. அவங்க படத்தோட கனெக்ட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஆடியன்ஸோட கனெக்ட் ஆவாங்க? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் வசூல்லாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் கொடுத்த சம்பளம் வந்து படத்தில் நடித்தவங்களுக்கு சம்பளம் போய் சேர்ந்தா பெரிய விஷயம். உண்மையிலே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஜெயிலர் அதெல்லாம் நான் ஒப்பிடவே முடியாதுன்ற நான் எந்த படத்தோடும் ஒப்பிட முடியாது. பழைய இந்தியனில் வந்த வசூலாக வந்துருக்கும் வருமானு தெரியல. முதல்ல எனக்கு தெரிஞ்சிருக்கேன் அந்த பழைய இந்தியன் படத்தை வந்து கொச்சப்படுத்திட்டாங்க இந்த படம் எடுத்தது மூலமாக. அது வந்து ஒரு சென்சிட்டிவான கதை சார். அது சுஜாதாவுக்கு பின்னாடி இருந்திருக்கலாம். பட் அதுக்கப்புறம் வந்து இன்னும் கார்ட்டூனிஸ்ட் மதன்லாம் கூட அதில் பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க சங்கருக்கு. ஆனால் வந்து இப்போ அவர் அந்த சுஜாதா இறந்துட்டார், கார்ட்டூனிஸ்ட் மதனுடைய மருமகன் இறந்துட்டார். இந்த இந்தியன் படம் ஷூட்டிங்கில் தான் அவர் இறந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சங்கரும் வந்து பர்சனலாக அவருடைய ஃபேமிலியில் கொஞ்சம் அஃபெக்ட் ஆனார். ஸோ இது எல்லாம் சேர்ந்து நான் கேட்டால் படத்தில் சரியான முறையில் கவனம் செலுத்த முடியாமல் துணை இயக்குநர்கள் ஏதாவது எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை துணை இயக்குநர்கிட்ட இதெல்லாம் கொடுத்து இதை ஏதாவது ஒன்று எடுத்து விடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் வந்து சில காட்சிகள் வந்து என்ன ரொம்ப ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு இயக்குனர் எடுத்த மாதிரியே இல்லை. சங்கர்லாம் எடுத்த மாதிரியே இல்லை. முதல் சங்கர் எடுத்திருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அது விமர்சனம் தான். ஆனால் சங்கரை இதை எடுத்துருப்பாரான்னு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா சங்கர் போட்டு பார்த்தாரான்னு சந்தேகமாக இருக்குது. இந்த படத்தை முதல்ல வந்து சங்கர் படமெல்லாம் முடிச்சுட்டு போட்டு பார்த்துருப்பாரான்னு தெரில. அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் இந்தியன் தாத்தா வந்தாருன்ற மாதிரி இருக்குது சார். இது கனெக்டே ஆகவே இல்லை. ஸ்டார்டிங்கே கனெக்ட் ஆகலை. முதல்ல இங்கேருந்து இந்தியன் 1 வந்து இங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. கடைசி காட்சி வந்து ஃப்ளைட்லேருந்து ஜம்ப் ஆகிற மாதிரி ஒரு காட்சி, அவ்வளோதான். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிற காட்சி இருக்குது பார்த்தீங்களா, கனெக்ஷனே இல்லை, லாஜிக்கே இல்லை. இவர் எப்போ வந்து அங்கேருந்து கிளம்புறேன்னு சொன்னார், உடனே போய் வந்து இவர் ஏர்போர்ட்டில் காத்துட்ருக்கிறாரு. இந்தியன் தாத்தா வருவார்னு தெரியும், என்றைக்கு வருவார், எப்போ வருவார், எப்படி வருவார்னு தெரியாது. ஆனால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டை போய் கரெக்டாக வெயிட் பண்ணுறாரு, ரிசீவ் பண்ணுற மாதிரி. சொல்லுங்கள், அதை விட ஒரு கொடுமைன்னு கேட்டால் ஏற்கனவே இங்கே மேக்கப்பே சொத்தையாக தான் இருக்குது முகத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சைனீஸாக வரக்கூடிய அந்த மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த பல்ஜ் ஆகிடுச்சு. மேக்கப் வந்து பல்ஜ் ஆகிடுச்சு. 6 மணி நேரத்துக்கு மேலே அந்த மேக்கப் தாங்காது. அதனால் இங்கே பல்ஜானதை வச்சு நான் இதை யாராவது நம்ப முடியுமா சொல்லுங்கள்? இப்படியெல்லாம் சில காட்சியை வச்சுருந்தாங்க. சொல்கிறேன் நான், ஒரு மேக்கப் வந்து 6 மணி நேரத்துக்கு மேலே தாங்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும் சார். அந்த மேக்கப் அதை வந்து இங்கே பல்ஜானதை வச்சு நான் வந்திருக்கிறவர் வந்து இந்தியன் தாத்தான்றது கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாருல, பயங்கரமான சிரிப்பு இருக்குது அந்த இடத்துல. அதாவது சினிமாவை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க போனாங்கன்னா கூட வந்து எழுந்து ஓடி வந்துடுவாங்க வெளியில். அந்த மாதிரி இருக்குது படம். எல்லா காட்சிகளும், ஒரு காட்சியில் ஒரு ஃப்ரேமுக்கும் சொல்ல முடியும். இந்தியன் 2 இந்த திரைப்படத்தை தொடர்ந்து இந்தியன் 3 ப்ரொமோஷனுக்காக லைக்கா நிறுவனத்தில் போய் அணுகியதாகவும், சங்கர் வந்து லைக்கா நிறுவனம் வந்து நீ தயவு செய்து கிளம்புன்னு சொன்னதாகவும் ஒரு செய்தி வந்து சமீபத்தில் வெளிவந்திருக்கு சார். இது முற்றிலும் உண்மையாக? கண்டிப்பாக சார், நிச்சயமாக சார். அவரை சங்கர் நல்லபடியாக அனுப்பிட்டாங்களா, அது பெரிய விஷயம் சார். உண்மையிலே பாவம் சார். எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையெல்லாம் வந்து இல்லை. சங்கர் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உண்மையிலே எனக்கு எப்போன்னா முதல்வன் படம் வரைக்கும் சங்கர் படத்தை நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு வந்த படங்கள் எல்லாம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஒப்பீனியனே கிடையாது. இந்தியன் முதல்வனோடு முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கு பிறகு அவருடைய படங்கள் வந்து படம்லாம் நான் வந்து சும்மா அப்பப்போ கிளிப்பிங் பார்க்குறதானே தவிர படத்தை நான் தேட்டரில் போய் உட்காந்து பார்க்கவே இல்லை. நான் ஜீன்ஸ் படம் இதெல்லாம் எவ்வளோ படம் நல்ல வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது. அவர் எத்தனையோ விதமான படங்கள் எடுத்திருக்கிறாரு. ஆனால் இது மாதிரி ஒரு படம் வந்து படமே என்னால் சகிக்கலை. இது அதுக்கு மேலே இருக்குது. ரொம்ப கண்டிப்பாக சுபாஷ்கரன் பாவம், அவர் எவ்வளோ பணத்தை கொட்டியிருக்கு. ஆனால் இதில் என்னென்னா ப்ரொடியூசர் எங்கே குறை வச்சிருக்கிறாருன்றது எனக்கு தெரில. ஏன்னா ப்ரொடியூசர் வந்து பணத்தை கொட்டி இருக்கிறாரு. ஏன்னா அரங்கம்லாம் ஒரு செட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அது வந்து அதெல்லாம் வந்து ப்ரொடியூசரை குறைய சொல்ல முடியாது. ஆனால் ஏன் வந்து இயக்குனர் வந்து இப்படி ஆனாருன்னு தெரியல. என்னை கேட்டால் மொத்த ப்ராஜெக்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கதையை அமைச்சு கூட இந்த படத்தை எடுத்துருக்க முடியும். ஒரு லோ பட்ஜெட் இருந்தால் கூட கண்டிப்பாக படம் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ பணத்தை வந்து இந்தியன் 1 செலவு பண்ணாங்களான்னா நிச்சயமாக கிடையாது. மியூசிக்கு சும்மா சொல்கிறான். அப்பா அவன் வந்து அனிருத்தில் என்ன சொல்கிறதுனே தெரியல.
அதாவது ஏதாவது குறைஞ்சபட்சம் வந்துச்சுன்னா பேக்ரவுண்ட்னா அந்த பேக்ரவுண்டு ஏஆர் ரஹ்மான் பேக்ரவுண்ட் எடுத்து போட்டிருக்காரு தவிர ஒரு பாட்டில் தாத்தா வராரு கதரை விட போகிறாரு. உண்மையாக அது எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ அதுதான் கதரை விட்டுட்டாருன்ற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி கதரை விட்டால் பரவாயில்ல. ரொம்ப கண்டிப்பாக வந்து சுபாஸ்கரன் வந்து கோவப்பட்டார்னா அந்த கோவத்தில் உண்மையிலே கோவப்படலைன்னு தான் நம்ம ப்ரொடியூசர் சுபாஸ்கரன் மேலே நமக்கு கோவம் வரணும். இதில் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அனுப்பிட்டார் பாருங்க, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு. சார் இதில் காட்டுற வந்து காட்சியை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2க்காக எடுத்த காட்சி தான் சார். இந்தியன் 3க்கு வந்து ஸ்பெஷலாலாம் ஒன்றும் எடுக்கவே இல்லை. இதில் ஷூட் பண்ண காட்சியே வந்து சில காட்சிகளை வச்சு அதை வச்சு ஒரு ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணிடலாம். ஒரு வேலை இந்தியன் 3க்கு சொல்கிறேன். இந்தியன் 3 தான் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் முழுக்க வந்து சங்கரை விட்டுட்டு வேற ஒரு இயக்குனர் வச்சு எடுக்கலாம். கண்டிப்பாக நல்ல கதையோடு எடுத்துருக்கணும் சார். இதில் அடி வாங்கினதே முதல்ல எனக்கு கேட்டால் வந்து கதை. இந்த படத்துக்கு ஒரு கதையை உருவாக்கி கனெக்ட் பண்ணியிருக்கணும். எப்படி வந்து விக்ரம் 2 எப்படி வந்து இது பண்ணாங்களோ ஒரு அஜெண்டா, அதாவது போதை பொருள் எதிர்ப்புக்கு எப்படி வந்து ஒரு சப்ஜெக்ட் வச்சு எடுத்தாரோ கனெக்ட் பண்ணாரோ அந்த மாதிரி வந்து கேட்டால் வந்து ஒரு கதையை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்தியன் தாத்தாவை கனெக்ட் பண்ணியிருக்கணும். இங்கே இந்தியன் தாத்தாவை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் சிக்கல். அங்கே சிக்கலே அதுதான் கேட்டிங்கன்னா ஒரு கதையை உருவாக்கிட்டு இந்தியன் தாத்தாவை கனெக்ட் பண்ணியிருக்கணும். இவங்க இந்தியன் தாத்தாவை ரெடி பண்ணிட்டாங்க மைதா மாவெல்லாம் தடவி, சரிங்களா? அதுக்கு பிறகு ஒரு கதையை அமைச்சா அந்த கதையாவது அரசியல் சார்பு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கான்செப்டை மட்டுமே எடுத்திருந்தால் கூட பரவாயில்ல. அரசியல் எடுத்திருக்கீங்க. இலவசம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் வந்து இதிலே தெரியுது அவங்க எவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆகிருக்கிறாங்கன்னு தெரியுது. இலவசம் கொடுக்கும்போது வந்து மிக்சி கிரைண்டர் மட்டும் காட்டுறீங்க, ஏன் டிவியை காட்டலன்னு ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் ஒரு லாஜிக்காக கேட்கக்கூடிய கேள்வி தானே சார் இதெல்லாம். அதுவும் இப்போ 2K கிட்ஸ்லாம் ரொம்ப விவரமாக இருக்கிறாங்க பசங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே கனெக்ட் பண்ணல, ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ணவே இல்லை. ஆடியன்ஸ் இந்தியன் 1 பார்த்துருந்தாங்கனாலாவது ஓரளவுக்கு இதை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பல ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜென்ரேஷனே போயிடுச்சு 25 வருஷத்தில். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 25 வருஷத்தில் ஒரு ஜென்ரேஷனே இல்லை சார் இந்தியன் 1 பார்த்தவங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்தியன் 2 எடுத்துருக்கேன், நீங்கள் இந்தியன் 1 பார்த்துட்டு வாங்கினா கூட அது பார்க்கறதுக்கு யாருக்கும் இப்போ நேரம் கிடையாது, படமும் கிடையாது. அதனால் இது வந்து முதல் தவறு என்னன்னு கேட்டால் கதை, அதுக்கப்புறம் வந்து திரைக்கதை ரெண்டுமே இல்லை. டைரக்ஷன் சுத்தம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு வந்து இவங்க வந்து இப்படி ஒரு படத்தை எடுத்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு நிச்சயமாக வருத்தமாக இருக்குது. அந்த படம் யார் வேணாலும் போய் பாருங்கள். யாராவது படம் நல்லா இருந்ததுன்னா வாங்க உட்காருங்க பேசலாம். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து இவ்வளோ நாள் படம் அந்த தேட்டரில் வச்சுருக்காங்களா, அதுவே பெரிய விஷயம் சார். முதல்ல அந்த தேட்டர் ஓனர்கள்லாம் வந்து பாராட்டணும். அது ஏதோ சுபாஷ்கரனுக்காக வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. ஒரு இவ்வளோ நாள் இந்த தேட்டரில் இப்போ நான் வரும்போது பெரிய தேட்டரில் பார்த்தேன், இந்தியன் 2 போட்டு சிரிச்சுட்டே வந்தேன். சும்மா வந்து கமலஹாசன் வந்து நீங்கள் காட்டணும்னு கேட்டால் நீங்கள் எவ்வளோதான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கதை வேணும் சார். கமலஹாசன் வந்து சிறந்த நடிகர் தான், நான் யார் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அந்த நடிகரையும் வீணாக்கி தான் வச்சுருக்கீங்க. அங்கே உண்மையிலே கமலஹாசனை வீணாக்கிட்டாங்க அந்த படத்தில். கமலஹாசன் வந்து உலகநாயகன் காட்டி நீங்கள் கொண்டு வந்து சம்மந்தமே இல்லாமல் பக்கமாக வசனத்தை பேச வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஏதாவது கொலை பண்ணுறாங்க அத்தனை பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா பரிதா போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஏங்க ஒரு கொலை பண்ணணும் அவருக்கு சொல்லுங்கள்? எதுக்கு கொலை பண்ணணும்? ஒரு கணக்கு இருக்குல்ல, இதுக்கு கூட கொலை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுதான் அன்னியனில் சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் கொலை பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்பாங்களா, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒரு கிரானைட்டு வெட்டி எடுக்கிறவங்க அளவுக்கு மீறி கிரானைட் வெட்டி எடுத்துனா அதனால் பூகம்பம் வந்துடுச்சு. சரி ரைட் ஓகே, அதனால் அவனை கொல்றது ஒரு லாஜிக் வேணும் சார். இப்படியா சார் வந்து பார்த்தீங்கன்னா வர்மக்கலையில் அடிச்சுட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து குதிரை மாதிரி இருந்து ரோட்டில் ஓட விடுங்க, பார்க்க சகிக்குதா? அது ரசிக்கிற மாதிரி இருக்குது. அவன் மேலே பரிதாபம் வந்துடுச்சு. இந்தியன் தாத்தா மேலே வெறுப்பு வந்துடுச்சு நமக்கு. உண்மையிலேயே அவன் வில்லன் தான், ஆனால் அவன் மேலே ஒரு பரிதாபம் வர மாதிரி பண்ணிட்டாரு இந்தியன் தாத்தா. அவனை ஓவராக ஓட விட்டு அது வந்து சகிச்சு ஒரு ஸ்க்ரீனும் வந்து நம்ம ஏற்றுக்கவே முடியல. கடைசியாக சொல்கிறேன், இந்தியன் தாத்தா வந்து ஏன் வந்தார்? திருப்பி அவர் வர வேணாம், எங்கேயாவது இருந்துக்கிட்டோம். அது தாய்பேய் இருக்கட்டும், அது தாய்லாந்தில் இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிம்பாபேயில் இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணா இருக்கட்டும், தயவு செஞ்சு இந்தியன் தாத்தா வந்து இந்தியன் 3க்காக வர வேணான்ற நான். அவர் வந்து சந்தோஷமாக இருக்கிறாரா? எங்கேயாவது இருந்துக்கிட்டோம், ஏதாவது ஒரு நாட்டில் எங்கேயாவது சந்தோஷமாக இருக்கிறோம். இந்தியன் தாத்தா வர வேணாம், வந்து இந்த மாதிரி இம்செல்லாம் பண்ண வேணான்ற நான். நாங்கள் எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம். ஊழல் இருக்குது உண்மைதான், லஞ்சம் இருக்குது உண்மைதான், சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களே வந்து கரெக்டாக இருக்கிறாங்க உண்மைதான். இதெல்லாம் எப்போது இந்தியன் 1 தாத்தா வந்த பிறகு நடந்தது சொல்கிறேன். இந்த 25 வருஷத்தில் இந்தியன் தாத்தா வந்தபோது என்னன்னு கேட்டால் ஒரு 4 பேரை மட்டும் கொண்டு போயிட்டார், அவ்வளோதான். இங்கே 40 பேர் இருக்கிறான், 4000 பேர் இருக்கிறான், 4 லட்சம் பேர் இருக்கிறான். இவர் ஒன்றும் இனிமேல் வந்து இந்தியன் தாத்தா வந்து கிழிக்க முடியாது. அதனால் நாங்கள் இந்தியன் தாத்தா வந்துட்டார், நாங்கள் மறுபடியும் எங்களுடைய காசு தான் போச்சு, 200 300 டிக்கெட்டு போச்சு. இந்தியன் தாத்தா அதை தரப்போகிறதில்ல. இந்தியன் தாத்தா வாங்கின்னு போயிட்டார், கிளம்பிட்டார்,
சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்தியன் தாத்தா வர வேணான்ற நான். நம்ம பிரச்சனையை நம்மளே பார்த்துக்கலாம். லஞ்சம் இருக்குது, ஊழல் இருக்குது, எல்லா முறைகேடுகளும் இருக்குது, போதைப்பொருள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது எல்லா பிரச்சனையும் அவங்களே பார்த்துக்கலாம். இதில் ஒரு காம்போவாக நான் எல்லாத்தையும் மாத்திரம் இது பண்ணுறேன்னு வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தான் வந்து இருக்கிற 300 ரூபாயும் உருவிட்டானுங்க. இதுதான் உண்மை. லஞ்சம் ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒரு படத்தை எடுக்கிறோம், இந்தியன் தாத்தா வரான்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற 300 ரூபாய் உருவிட்டானுங்க. ஒவ்வொருத்தருக்கும் பாக்கெட்லேருந்து 300 ரூபா போச்சு. தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.